ஒன்னுத்துக்குமே உதவாத இந்த ஹிந்தி மொழியை வச்சுக்கிட்டு இந்திய நாடு பண்ணக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. ஹிந்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா அப்புறம் இதுக்கு லட்சக்கணக்கான வடக்கணுங்க அங்கிருந்து லாரி லாரியா வராங்க இங்க சவுத் இந்தியாவுக்கு. அங்க பொழப்புக்கு வழி இல்லாம இங்க வந்து பொழப்பு போடுறீங்க. மெட்ராஸ், திருப்பூர், ராமேஸ்வரம், இப்ப மதுரை முற்றிலுமா வடக்கர்கள் சூழ்ந்திருக்காங்க. ராமேஸ்வரத்துக்கு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு தமிழன் அவனுக்கு தெரியாம நம்ம கடப்பட முடியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வண்டி எடுத்துட்டு திருப்பூர் பக்கம் சுத்தி பாருங்க, ஒரு தமிழால நீங்க பார்க்க முடியாது. அத்தனை பேர் இந்திக்காரங்களா நிப்பாங்க. கூலிக்காரர்களா வந்தவங்க இன்னைக்கு அத்தனை கடைக்கு முதலாளியா உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.5 கோடி இந்திக்காரங்க வந்து வாழும்பொழுது தமிழை கத்துக்கிட்ட வந்தாங்க. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல அவங்க பொழப்பு நடத்தல. இப்போ சாஃப்ட்வேர்ல எனக்கு அமெரிக்கால வேலை கிடைக்குது. நான் நல்லா இங்கிலீஷ் பேசுறேன், அமெரிக்காக்காரன் வேலை கொடுப்பான். என்னுடைய சாஃப்ட்வேர் நாலேஜுக்கும் என்னுடைய ஸ்கில்லுக்கும் தான் வேலை கொடுப்பான். அதே போலதான் பேங்கிங் செக்டர்லயோ போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலைக்கு போறோம்னா நம்மளுடைய ஸ்கில்லுக்கும் அறிவுக்கும் தான் வேலை கொடுப்பாங்களே தவிர நமக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலைன்னா உங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து பானிபூரி வைக்கவோ கூலி வேலை பாக்குறதுக்கோ வடநாட்டுல இருந்து இங்க வர மாட்டாங்க. இந்த அரசாங்கம் எனக்கு ஹிந்தியை கத்துக் கொடுக்கணும் என்பதற்காக கத்துக்க சொல்றேன். அவங்களுக்கு ஹிந்தியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது என்பதற்காக என்ன கத்துக்க சொல்றாங்க. நான் வடநாட்டுக்கு வேலைக்கு வந்தா நான் உன்ட்ட ஹிந்தியில பேசணும், நீ தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தால் நான் உன்ட்ட ஹிந்தியில பேசணும். என்னடா கூத்துனா? அப்போ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிந்தியை தவிர நான் எந்த மொழி வேணா பேசுவேன், நான் ஹிந்தி மட்டும் பேச மாட்டேன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட்ல, பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல எங்கும் ஹிந்தி. ஏன்டா ஏன் ஊர்ல ஏன் மொழியில போர்டு வைக்காம ஓ மொழியில நான் ஏன்டா போர்டு வச்சு படிக்கணும்? சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் உனக்கு தெரியாது, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷும் உனக்கு தெரியாது, ஹிந்தியை தவிர உனக்கு என்னதான் தெரியும்? பீடா போட்டு ரோடோட துப்ப தெரியும், அது மேலே ஏறி உட்காந்து தெரியும். மொழிக்காக போரிட்டு உயிரே கொடுத்த இனம் இந்த தமிழினம். ஹிந்தியை ஆட்சி மொழியா மகாராஷ்டிரா ஏத்துக்கிட்ட ஒரே பாவத்தினால இன்னைக்கு மராட்டிங்கிற மொழி முற்றிலுமா அழிஞ்சு போச்சாங்க. மராட்டியில ஒரு படம் எடுக்கிறது கிடையாது, மராட்டியில ஒரு சீரியல் கிடையாது, மராட்டியில ஒரு நல்ல எழுத்தாளர்கள் கிடையாது. தன்னுடைய தாய்மொழியான மராட்டிய பப்ளிக்ல பேசுறதுக்கு மக்கள் அவ்வளவு தயங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடிய நிலை தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களுக்கும் வர வேண்டாம் என்பதற்காக தான் இந்த பேச்சு. இந்த ஹிந்தி இம்போசிஷனுடைய தற்சமய சூழ்நிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் படிப்பேன். இந்த காணொலியை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க.